வசிஷ்டர் அந்த கோத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு தனி பரிவு காட்டுவார். அப்ப அவருடைய சொத்தை தாராளமா நம்ம ஆண்டு அனுபவிக்கலாம் இல்லையோ? சொத்தை வாங்கிக்கிறதுக்காகவானும் கோத்திரம் தெரிஞ்சுக்க வேண்டாமா? அதற்காகவாவது ரிஷி என்ன பண்ணிருக்காருன்னு புரியணுமே. அப்ப கோத்திரம், பிரவரம், சூத்திரம் இதில் இருக்கக்கூடிய ரிஷிகளை தெரிந்து கொள்ள வேண்டும். அவர்களிடத்துல எப்போதும் கிருத்தஜதையோட நாம் இருக்கணும். இப்ப நாம பார்த்து இருக்கிறது ஜமதக்னி. அவருடைய வரவு வம்சம் பார்த்தோம். பிரம்மா, பிருகு, சவனர், ஔர்வர், ரிச்சிகர், ஜமதக்னி. இவர் ஜமதக்னி சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் பிறந்தவர். இந்த சரித்திரத்தை விஸ்வாமித்திர சரித்திரத்தும் போதே சொல்லிட்டேன். சரு மாறித்து கல்யாணமான பிற்பாடு காதிக்கு பிள்ளை பிறந்தார். காதியினுடைய மனைவி, காதியினுடைய பெண்ணு சத்தியவதி. சத்தியவதியை ரிச்சிகருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார்கள். விசித்திரமான பகவத் சங்கல்பத்தால் சத்தியவதிக்கும் தாயாருக்கும் 2 பாயசம் சரு பண்ணி கொடுத்தார் ரிச்சிகர். ஆனா தாயாருக்குத்தான் தனக்கு இருக்கிறது சுமாரா இருக்கும், பொண்ணோடது நன்னா இருக்கணும்னு நினைச்சிருந்து 2த்தையும் மாற்றி விழுங்கி விட்டாள். அதனால குழந்தைகள் மாற்றி பிறந்தார்கள். அப்ப ரிச்சிகர் தன் தர்மபத்தினி சத்தியவதியை பார்த்து சொன்னார், உன் பிள்ளை ரௌத்ரத்தோட பிறக்க போகிறான், ஒரே கோபிஷ்டனா பிறப்பான்னார். அவர் திருவடிகளை பிடிச்சு மன்றாடினார், என்னால மாத்திக்க முடியாது, ஆனா அடுத்த ஜென்மான்னு வேணா மாத்தி விடுறேன், அடுத்த தலைமுறைக்கு மாத்திரேன்னு சொல்லி இப்ப ஜமதக்னி பிறந்தார். ஜமதக்னி ரேணுகாதேவியை திருக்கல்யாணம் பண்ணிண்டார். ரிச்சிகர் விஷ்ணுனுடைய சாபத்தை பெற்று அவருடைய வம்சத்திலேயே வந்தது. சாபம், சாபம் அல்ல, சாபம்னா வில். விஷ்ணுவனுடைய வில்லு ரிச்சிகரிடத்துல வந்து அவர் குமாரர் பரசுராமனிடத்துல பேரனிடத்துல படுத்து. இதே ஜனக மகாராஜாவினிடத்துல தான் சிவசாபம் போயிட்டு. சிவனுக்கும் விஷ்ணுவுக்கும் போட்டி. 2 பேர் கையிலையும் வில் இருக்கிறது. ஹுங்காரம் பண்ணி தோளை தட்டி தொடைய தட்டினா. விஷ்ணு தொட தட்டினதையே சிவன் கையில இருந்த வில்லு முறிய ஆரம்பிச்சது. முறிந்தவில் தேவராதனிடத்துல போய் அது சீரத்வஜன் இடத்துல வந்து இப்ப ஜனகன் தம் பொண்ணு கல்யாணத்துக்காக அதை சுல்கமா வச்சுட்டார், சுயம்பரத்துக்கு வச்சுட்டார். அதே போல விஷ்ணுவனுடைய கையில் இருந்த வில் ரிச்சிகரிடத்தில் கொடுக்கப்பட்டது. ரிச்சிகர் தன்குமாரர் ஜமதக்னி இடத்தில் கொடுத்தார். ஜமதக்னி பரசுராமனிடத்தில் கொடுத்தார். பரசுராமர் அந்த வில்ல வச்சுதான் ராமனை தடுத்து ஏவினார். சீதைக்கு கல்யாணம் நடந்து நாட்டுக்கு எல்லாரும் திரும்பி வந்துட்டு இருக்கா. வரும்போது பரசுராமர் தடுத்தாரோ இல்லையோ, என்ன ராமா உடஞ்ச வில்ல உடைச்சிட்டு பெரிய பேர் வாங்கிட்டு இருக்க போல் இருக்கு, உடையாத வில்லு விஷ்ணு சாப்பம் நம்ம கிட்ட என்ன இருக்கு, இதை வாங்கி பாருன்னு சொல்ல ராமன் வாங்கினான். கர்ப்பபங்கம் ஏற்பட்டதுன்னு சரித்திரம். அப்ப அந்த வில் விஷ்ணுவனிடத்திலிருந்து ரிச்சிகருக்கு வந்து, ரிச்சிகரிடத்திலிருந்து ஜமதக்னி, ஜமதக்னியிடத்திலிருந்து பரசுராமர். இவர் பிரசேனஜித் என்பவனுடைய பெண் ரேணுகாதேவியை கல்யாணம் பண்ணி கொண்டார். பிரசேனஜித்தினுடைய பெண் ரேணுகாதேவி ஜமதக்னியை கல்யாணம் பண்ணி கொண்டு 4 பிள்ளைகளை பெற்றார். இறுதியாய் பரசுராமரை பெற்றார். ஒரு முறை ரேணுகாதேவிக்கு ஏதோ அபச்சாரம் நிகழ்ந்தது. சித்திரரதம் என்னும் கந்தர்வன் தன் மனைவியோடு நீரில் விளையாடுவதை பார்த்து கொண்டு சற்றே கால் தாழ்ந்து நின்றாள். ஆராதனத்துக்காக, பூஜைக்காக புஷ்பங்களை பறித்து தீர்த்தம் எடுத்துன்னு வர்றதுக்காக ரேணுகாதேவி நதிக்கு வந்தாள். அப்ப சித்திரரதங்கிற கந்தர்வன் பெண்களோட விளையாடிட்டு இருந்தான். அதை பார்த்தவள் என்னழகா விளையாடிட்டு இருக்கான்னு பார்த்து நின்றாள். அதனால காலதாமதம் ஏற்பட்டது. வெளியில தவத்துக்கு போயிருந்த ஜமதக்னி அதுக்குள்ள தன்னுடைய ஆசிரமத்துக்கு திரும்பி வந்துவிட்டார். ஏது நேரம் கழித்து வந்தாய்ன்னு கேட்டார். விஷயம் என்னங்கிறது புரிஞ்சு போச்சு. கோபம் ஏற்பட்டது. தன் பிள்ளைகளை பார்த்து உங்க தாயாருடைய தலையை இப்பவே வெட்டி எரிங்கோன்னார். மற்ற பிள்ளைகள்லாம் வெட்டத்துக்கு சம்மதிக்கலை. அது எப்படி பெற்ற தாயினுடைய தலையை வெட்ட முடியுமான்னு முடியாதுன்னு மறுத்துட்டா. பரசுராமர் மட்டும் தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, அவர் என்ன சொன்னாரோ அதை செய்வேன் என்று தன்னுடைய தாயினுடைய தலையை வெட்டுட்டார். வெட்டுட்ட பிற்பாடு தந்தையாருக்கு புரிஞ்சுது, நாம இவ்வளவு கோவப்பட்டிருக்க வேண்டாம், சொன்ன சொல்ல பிள்ளை காத்தான். பரசுராமா உனக்கு என்ன வரம் வேணுமோ கேள், கொடுக்கிறேன்னு ஜமதக்னி சொன்னார். என் தாயார் உயிரோடு வர வேண்டும், என்னுடைய அண்ணன்களுக்கெல்லாம் சாபம் போட்டீரே, நீர் சொன்ன காரியத்தை செய்யலைங்கிறதுக்காக அந்த சாபத்தை திரும்ப பெற்ற கொள்ள வேணும்னு கேட்டார். சரின்னு பரசுராமர் கேட்டபடிக்கு தாயாரையும் திருப்பி கொடுத்தார். அண்ணன்களுக்கு இருக்கிற சாபத்தையும் போக்கினார். இப்படி பரசுராமர் மாதா பிதாக்களிடத்துல பக்தியோடு வாழ்ந்து வந்தார். முனிவரவளை வெட்ட, பிள்ளைகளை ஏவ, மற்றவர் மறுக்க பரசுராமர் செய்து பின் முனிவரை வேண்டி உயிரூட்டி கொண்டார். ஜமதக்னி ஓர் முறை கார்த்தவீர்யார்ஜுனனுடைய பெரும் போர் மூண்டது. கிருத்தன், வீரியன், கார்த்தவீரியன்கிற சரித்திரம் கேள்விப்பட்டிருப்பீள். கீழே கார்த்தவீர்யார்ஜுனனை பத்தி அங்கதன் ராவணனிடத்துல போய் எவ்வளவு கேலியா சொன்னாங்கிற கதையை நேத்திக்கே சொல்லியிருக்கேன். இவன் பெரும் வீரன், 1000 கைகள் படைத்தவன், மாஹிஷ்மதிங்கிற நகரத்தை ஆண்டு வந்தவர், நர்மதை ஆற்றங்கரையில் இருந்தவர். கார்த்தவீர்யார்ஜுனனுக்கு பெருமை, பிரஜைகள் யாரு கார்த்தவீரியனை ஒரு நிமிஷம் நினைச்சாலும், ஆபத்து வந்த போது நினைத்தால் அப்போதே வில்லும் கையுமாக கார்த்தவீரியன் அந்த இடத்துல வந்து நின்றுடுவாராம். அத்தனை பிரஜைகளையும் பக்கத்துல நின்று காப்பாற்றணும்னு இருக்கக்கூடியவர் கார்த்தவீரியன்.
தன்னுடைய படை வீரர்களோட ஒரு முறை காட்டுக்கு ஏகினான். பசி தாகம். அப்போது ஜமதக்னுடைய ஆசிரமத்தை கண்டான். அங்கு போனால் அவர் சிறந்த உணவளித்தார். சாப்பிட்டாயிடுச்சு. ஏற்கனவே வசிஷ்டர் இடத்துல இந்த கதையை நாம பார்த்தோம். இப்பவும் ஜமதக்னி எப்படி இவ்வளவு நன்னா உணவளித்தார்? இவரிடத்தில் இருக்கக்கூடிய காமதேனு போலே கற்பக விருட்சம் போலே இதெல்லாம் வச்சிருக்கவே தானே இவர் உணவளிக்கிறார். என்ன அவரிடத்துல இருந்த பசுமாட்டை எடுத்துன்னு போடணும்னு கார்த்தவீரியனுக்கு ஆசை. அப்ப பண்ணல. அவரிடத்துல பேசி சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க அடிக்காமல் நாட்டுக்கு போயிட்டார். போயிட்டு தன்னுடைய மந்திரியை திரும்பி அனுப்பினார். மந்திரி வந்து சந்திரகுப்தன் அந்த மந்திரிக்கு பேர். அவன் வந்து இந்த பசுமாட்டை ஓட்டின்னு போயிட்டார். ஜமதக்னி வெளியில போயிட்டு திரும்பி வந்து பார்த்தவர் மாட்டை காணோம். நேரம் மாகிஷ்மதி பட்டணத்துக்கு போனார். கார்த்தவீரியன் அவரை உள்ள பிடித்து வைத்துக் கொண்டு பசுவையும் திருப்பி கொடுக்காமல் அவர் தலையை வெட்டி விட்டான். இது கேட்டு ரொம்ப கோபம் ஏற்பட்டது. பரசுராமர் வெளியில போயிருந்தவர் திரும்பி வந்தார். பரசுராமர் தவம் புரிந்த போது சுக்கராச்சாரியர் தான் திரும்ப உயிரளித்தார். சுக்கராச்சாரியர் அசுரர்களுக்கெல்லாம் குரு. அவரிடத்துலதான் மிருத சஞ்சீவனி மந்திரம் இருக்குங்கிறத சொல்லியிருந்தேன். ப்ரஹஸ்பதியினுடைய பிள்ளை சுக்கராச்சாரியருடைய பெண் இருவரும் காதலித்து இவள் மூலமாக கச்சனுக்கு இவளுக்கு ஒருத்தி இவள் மூலமா கச்சனுக்கு போய் சேர்ந்ததுன்னு பார்த்தோம் இல்லையோ, அது போகிற உயிரை திரும்ப ரட்சிக்கக்கூடிய மந்திரம். அந்த மந்திரம் சுக்கராச்சாரியரிடத்தில் இருந்தபடியால் இவர்கள் எல்லாம் அவரிடத்துல பிரார்த்தித்து ஜமதக்னிக்கு போன உயிரை திரும்பி வாங்கிவிட்டா. திரும்ப அவர் ஆசிரமத்துக்கு போயிட்டார். பரசுராமர் வெளியில தபஸுக்காக போயிருக்கார். அப்போது கார்த்தவீர்யார்ஜுனனுடைய பிள்ளை அவன் வந்து பரசுராமருடைய தலையை விட்டுட்டான். அது எப்படி என்னுடைய தகப்பனார் இடத்துல இப்ப நீ தப்பா நடந்து பேன்னு வெட்ட போய் பரசுராமர் தவம் புரிய காட்டுக்கு சென்ற போது கார்த்தவீர்ஜனின் மகன் சூரசேனன்கிற பெயர் அவன் வந்து ஜமதக்னியை கொன்றான். அதற்கு பழி தீர்த்து கொள்வதற்காகத்தான் 21 தலைமுறைகள் க்ஷத்திரியர்களை வேரோடு அறுத்தார் பரசுராமர். போக்குல மன்னரை மூவழுகால் ஒரு கூர்மழுவால் போக்கிய தேவனை போற்றும் புனிதன் என்று ராமானுஜன் முத்தந்தாதி இலபாசரம் 21 தலைமுறைகளுக்கு க்ஷத்திரியர்களை இல்லாமல் பண்ணி அவ மொத்த பேருக்கும் ஜலதர்ப்பணம் பண்ணி முடிச்சுட்டார். இது பரசுராமனுடைய சரித்திரம். அவர்களை கொண்டு கடைசியா இது மொத்தத்துக்கு சேர்த்து ரத்த கரை தோய்ந்திருக்கிற தன் கையை பெருத்த பெருத்த ஏரிகள்ல போய் க்ஷீர்த்த யாத்திரை பண்ணி க்ஷேத்ராட்டனத்தால தன் பெரும் பாபத்தை போக்கிக் கொண்டார். இறுதியாய் கேரள தேசத்துல போய் அங்கு தவம் புரிஞ்சிட்டு இருந்தார். அங்க இருக்கிற ஊர் இவர் எல்லாம் தன்னுடைய பணத்தை எல்லாம் இன்னொருத்தருக்கு கொடுத்தது. அப்புறம் சமுத்திரராஜனிடத்துல பிரார்த்தித்து நிலத்தை வாங்கிட்டு அங்க வாழ்ந்தாருங்கிற அந்த கதையும் நேத்தே இந்த கோட்டியில சொல்லியிருக்கேன். அதையும் ஞாபகம் வச்சுங்கோ. இத்தோடைய பரசுராமருடைய கதை முற்று பெற்றது. அப்ப ஜமதக்னி அவரோட பரசுராமர் இவர்கள் கதை ஆயிடுச்சு. இனி ரொம்ப முக்கியமான ரிஷி, ரொம்ப கோபக்காரர். துர்வாசரை பத்தி பார்த்துருவோம். துர்வாசரை பார்த்துட்டு இன்னும் கௌதமர் ஒருத்தர் உள்ளார். அவர் சப்த ரிஷிகளுக்குள்ள ஒருத்தர். துர்வாச சரித்திரம் சிவனுடைய அம்சமாக பிறந்தவர். சிவனுக்கு எப்பவும் கோபம் அதிகம். ருத்ரனே திருநாமம் இல்லையோ. அதனால பார்வதி தேவிக்கு ஒரு நாள் சட்டுன்னு கோபம் வந்துட்டான். இப்படியே கோபப்பட்டிருந்தால் உம்மோட வாசம் பண்ணுவது ரொம்ப துர்லபம். துர்வாசம் என்று பார்வதி சொல்லியிருக்கா. துர்வாசம்னா வசிக்கிறது ரொம்ப துஷ்டம் கஷ்டம்னு அர்த்தம். உம்மோட இந்த கோபப்பட்டு இருந்தா எந்த மனைவி தான் வசிக்க முடியும்? நம்மால் முடியாதுன்ன உடனே பரமசிவனார் பார்த்தார், இவளோட வாழணும்னா கோபத்தை விட்டாகணும் போல இருக்கு. இந்த கோபத்தை தாங்கிட்டு பிறக்கிறதுக்கு இன்னொருத்தரை தான் தேர்ந்தெடுக்கணும். ஒரு பக்கம் சிவன் இதை பத்தி யோசிச்சுருக்கிறச்சே, மற்றொரு பக்கத்தில் சீலவதின்னு ஒரு பெண், சிறந்த பதிவிரதா சிகாமணி. அவள் தன்னுடைய கணவனை தூக்கி கொண்டு போக அந்த சமயத்திலே ஆணிமாண்டவர்ங்கிற ரிஷி வந்து கணவனை நாளை உதயமாவதற்குள் இறப்பாய் என்று சபிக்க, அதே சீலவதி நாளை அப்ப சூரியன் உதிக்காமல் போகட்டும் என்று சொன்னாள். நல்ல வேளை அனசூயை கூட்டிக் கொண்டு மும்மூர்த்திகளும் சீலவதியினுடைய இடத்துக்கு போய் இப்படிலாம் நீ கோச்சிக்காதே, நாளைக்கு சூரியன் உதிக்கட்டும், உன்னுடைய கணவனுக்கு உயிர் போகாதுன்னு உறுதியளித்தார்கள். அவளும் சரி நோத்துனாள்னு சரித்திரம் பார்த்தோம். அதுக்கு மும்மூர்த்திகளும் அனசூயைக்கு ஏதானு பண்ணியாகணும் இல்லையோ, என்ன பண்ணணும்னு அனசூயை கேட்டார்கள். அத்திரியினுடைய தர்மபத்னி அனசூயை. அப்ப அவள் சொன்ன பதில், நம் வயிற்றில் நீங்க 3 பேரும் பிறக்க வேணும் என்று கேட்டு இருக்கா. இது ஒரு பக்கம். இவ வாங்கின வரம் வாங்கினதுக்காக 6 பிறந்தார்கள். பகவானே தத்தாத்திரேயராக பிறந்தார். அத்திரியனுடைய வயிற்றில் பிறந்தபடியால ஆத்திரேயன். தத்த இதோ உனக்கு நம்மை கொடுத்தோன்னு சொல்லிக்கொண்டே பிறந்தபடியால தத்தாத்திரேயன். அடுத்து பிரம்மாவனுடைய அம்சமாக சந்திரன் பிறந்தார். ருத்ரனுடைய அம்சமாக துர்வாசர் பிறந்தார். அப்ப ருத்ரனுடைய கோபம் அத்தனையும் அனசூயனுடைய கர்ப்பத்தில் வைக்கப்பட்டது. அனசூயை துர்வாசரை பெற்றெடுத்தாள்னு சரித்திரம். இப்படி துர்வாசமாய் உள்ளதுன்னு நொந்து கொள்ள சிவன் தன் கோபத்தை அனசூயாவிடத்தில் பிறக்க செய்தார். இவருடைய அருளாலதான், துர்வாசருடைய அனுகிரகத்தாலதான் குந்தி தேவி மந்திரம் பெற்று கல்யாணமாவதற்கு முன்பே பிள்ளைகளை பெற்றாள். அந்த சரித்திரம் தெரியுமே.
சூரிய பகவானை பிரார்த்தித்து பரீட்சிக்கணுங்கிறதுக்காக முதல் மந்திரத்தை சொன்னா கர்ணனை பெற்றாள். அதுக்கப்புறம் தர்மபுத்திரனை பெற்றாள். ஏன்னா பாண்டுவோட சேர்ந்து இல்லறத்தில் ஈடுபட்டு குந்தி தேவியால குழந்தைகளை பெற முடியாது. பாண்டுவுக்கு அப்படி ஒரு சாபம். அவன் ஒரு ரிஷியின் இடத்துல சாபம் வாங்கிட்டதுனாலே பெண்ணோட அவனால் இன்பத்தை அனுபவிக்க முடியாது, அதன் மூலம் குழந்தை பெற முடியாது. அதனாலதான் இவ துர்வாசர் இடத்துல ஏற்கனவே பிரார்த்தித்து குந்தி தேவி மந்திரத்தை வாங்கி வச்சிருந்தா. முதல் மந்திரத்தாலே கர்ணன், அடுத்ததுனாலே தர்மபுத்திரன், அடுத்தது பீமசேனன், அடுத்தது அர்ஜுனன் இவர்கள் பிறந்தா. மாத்ரி தேவிக்கு பிறந்தவர்கள் தான் நகுல சகதேவர்கள். பாண்டுவுக்கு 2 தர்மபத்னிகள், குந்தி தேவி ஒருத்தி, மாத்ரி தேவி மற்றொருத்தி. அவளுக்கெல்லாம் மாத்ரேயர்கள், மாத்ரி சுத்தாள்னு பேர். நகுலனுக்கும் சகதேவனுக்கும். முன் 3 இருக்கிறவாளுக்கும் கவுந்தேயாள்னு பேர். அர்ஜுனனுக்கு மட்டும் கவுந்தேயன்னு பேர் அல்ல, குந்தியினுடைய மயந்தன் கவுந்தேயன். பிருத்தானு குந்திக்கு இயற்பெயர். அதனால அவளுடைய பிள்ளைங்கிறதுனால பார்த்தான்னு கண்ணன் அப்பப்ப கூப்பிடுறாள் இல்லையோ. பார்த்த சாரதி திருவல்லிகண்ட பெருமாள் இருக்காரு. அப்ப பார்த்தனான அர்ஜுனனுக்கு சாரதி பார்த்த சாரதி. ஏன் பார்த்தன் அர்ஜுனனுக்கு பேர் வந்தது? பிருத்தாங்கிறவளுடைய பிள்ளை பார்த்தன். பிருத்தாறு குந்தி, குந்தியினுடைய பிள்ளைங்கிறதுனால கவுந்தேயன். அப்ப இவளுக்கு இதை போல் ஆண் சம்பந்தமே இல்லாமல் குழந்தை பெறுவதற்கு காரணம் துர்வாசர் அனுகிரகித்த மந்திரம். அந்த மந்திரத்தை சொல்லி சொல்லிதான் குழந்தைகளை பெற்றார். இவருடைய கோபத்துக்கு ஒரு தடவை கண்ணனும் ருக்மிணி பிராட்டியும் பயந்தார்கள். இந்த சுவாமி துவாரகைக்கு போனார். இவர் என்ன சபிச்சிட போறாரோங்கிறதுக்காக கிருஷ்ணனும் ருக்மிணியும் விழுந்து விழுந்து பணிவிட பண்ணார். இவரானா இத்தச்சை அத்தச்சை அத்தச்சைங்கிறார். ஒரு நாள் ஒண்ணுமே சாப்பிடாத இருக்கார், ஒரு நாள் ஓஹோன்னு சாப்பிடுறார், ஒரு நாள் மண் பாத்திரத்தெல்லாம் போட்டு உடைக்கிறார், கண்ணாடி எல்லாம் உடைக்கிறார். என்ன பண்ணாலும் கேட்கறது இல்லைன்னு இவாளும் விடாம கைங்கரியம் பண்ணியிருந்தான். அவர் ஒரு நாள் பாயசம் கொண்டார். கண்ணன் ருக்மிணி தேவி பாயசம் பண்ணியிருந்தா, சரி ரிஷிக்கு கொடுப்போங்கிறதுக்காக கொண்டா. வாங்கி சாப்பிட்டுட்டு நன்னா இருக்கு நன்னா இல்லைன்னு சொல்லணுமோ இல்லையோ. சாப்பிட்டு பார்த்தவர் இது உன் உடம்பு முழுக்க பூசிக்கோன்னு கண்ணன்ட்ட கொடுத்தார். பாயசத்தை பூசிப்பாடாரா, நீ சாப்பிட்றதுக்கு கொண்டேன்னா நான் சொல்றேன், இப்ப நான் சாப்பிட்டது பாயசத்தை உடம்புல பூசிக்கோ. கண்ணன் கிடுகிடுன்னு பூசின்னு வந்தார். பாயசம் இருந்தது, கால் கணுக்கால் பூசுற வரைக்கும் இருந்தது. பாயசம் தீந்து போச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் பூசிக்க முடியல. பூசிண்டாச்சு, இனிமே பெண்ணை சாப்பம் கொடுக்க போறீர்னா, இப்ப நான் உனக்கு நல்ல வரம் கொடுக்க போறேன். இது பூசின்னு இருக்கிற இடம் வரைக்கும் எந்த அம்பு பட்டாலும் உனக்கு உயிர் பிரியாது அப்படின்னு துர்வாசர் வரம் கொடுத்தார். கண்ணன் வரத்தை வாங்கினுடச்சேவே முடிவு பண்ணிட்டான். அப்ப காலில் அடிபட்டு தான் நம்ம புறத்து போயாகணும். எப்ப கால் வரைக்கும் பூசினுட்டோமோ இனிமே இங்க அடிபட்டு போறது இல்லை. இந்த வரம் இருந்ததுனால்தான் பீஷ்மாச்சாரியர் எத்தனை அம்புகளை பொழிந்தாலும் கண்ணனுடைய திருமுக மண்டலம் பொழியப்பட்டதே தவிர ஒரு துளி பிராணனுக்கு ஆபத்து வரவே இல்லை. ஆனா கடைசியா கண்ணன் வைகுந்தத்துக்கு புறப்படணும் முடிவெடுக்கும் போது என்ன நாடகம் நடத்தினார்னு எல்லாருக்கும் தெரியும். சாம்பனுக்கு பெண் வேஷம் போட்டு உலக்கையை வயிற்றில் கட்டி ரிஷிகளை பார்த்து இவனுக்கு குழந்தை பிறக்கணும், கர்ப்பவதியா இருக்கா, அவன் ஆண் வேணும்னு இந்த யாதவர்கள்லாம் சேர்ந்து அவனுக்கு வேஷத்தை போட்டு விஸ்வாமித்தர் முதலான ரிஷிகள்லாம் தவம் பண்ணிட்டு இருக்கா. அவளை கேலி பண்ணணுங்கிறதுக்காக உலக்கைய சாம்பனுடைய வயத்துல கட்டி அவனை கொண்டு போய் முன்னாடி நிறுத்தி வச்சு இவனுக்கு என்ன குழந்தை பிறக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்கு, நீங்க யோக திருஷ்டியில பார்த்து சொல்லும்போதுதான். அவர் திருப்பி கேட்டார், ஏன் உங்களுக்கே பரீட்சை பண்ணி தெரிஞ்சுக்க கூடாதான்? இவா பதில் சொல்லிட்டா, தெரிஞ்சுக்க கூடாதுன்னு அரசாங்கத்துல சொல்லியிருக்கு, அதனால நாங்க தெரிஞ்சுக்க முடியாது, நீங்க வேணும்னா யோக திருஷ்டியில வேணா பார்த்து சொல்லுங்க. அப்ப அப்போதிலிருந்தே இதை தெரிஞ்சுக்கிறதுல ஏதோ ஆபத்து இருக்கு போது. இப்ப மட்டும் இல்ல, அன்னிலிருந்தே தெரிஞ்சு கூடாதுன்னு வச்சிருக்கா. விஸ்வாமித்திரருக்கு சட்டுன்னு யோகத்துல பார்த்தா புரிஞ்சு போச்சு. ஆண்மகனுக்கு வேஷம் போட்டு கர்ப்பமா உலக்கைய வச்சுட்டு நம்மளை கேலி பண்றா, பரிகாசம் பண்றாளா, இவனுக்கு உலக்கை கொழுந்து பிறக்கும் என்று சபிச்சுட்டா. உலக்க பிறக்கும்னு சாபம் மட்டுமில்லை, அந்த உலக்கையால் எதுகுலமே அழிந்து போகும் என்றும் சபித்தார். பயம் பிடிச்சு கொடுத்து எல்லா பிள்ளைகளுக்கும் நேர ராஜாவினிடத்துல போய் புகார் பண்ணா. அவர் சொன்னது, உலக்க பிறக்கிறதா பார்ப்போம், பேசிண்டே இருக்கிறச்சே பிறந்தது. உலக்கைய பொடி பொடியா ஆக்கிடுங்க, அதனுடைய மரப்பகுதி இரும்பு பகுதி எல்லாத்தையும் கடல்ல தூக்கி வீசிடுங்க, அப்பதான் நீங்க தப்பிக்கலாம். கடல்ல தூக்கி வீசி விட்டா மரம் எல்லாம் அடிச்சு நடிச்சுட்டு ஜலத்திலேருந்து கரைக்கு வந்து கோரை பொருட்களாக முளைத்தன. இரும்பு பகுதி ஒரு மீன் உண்டது. அந்த மீனை ஒரு வேடன் எடுத்து துண்டாடினார். வேடனுக்கு கையில இரும்பு பகுதி கிடைச்சது. அதை தீட்டி தன்னுடைய அம்பின் நுனியில் வைத்துக் கொண்டான். இப்ப இந்த ரெண்டே தான் எதுகுலம் முழுக்க அழியறதுக்கு காரணமாச்சு. கண்ணன் நம்மோட இருந்த காரணத்துக்காக ஒரே திமிர், அந்த அகங்காரத்தோட யாதவாள் ஒத்தருக்கு ஒத்தர் குடிச்சுட்டு அடிச்சுட்டா. துவாரகையிலேருந்து கிளம்பி எல்லாரும் பிராபாச கஷேத்திரத்துக்கு வந்துட்டா. சண்டை மூண்டது, ஒத்தருக்கு ஒத்தர் கத்தியால வெட்டிண்டா, கத்தியெல்லாம் முறிஞ்சு போச்சு. அங்க கரையில முளைச்சிருந்த கோரை பொருட்கள் அத்தனையும் பிடிங்கிண்டு அடிச்சுட்டு கோரை பொருட்களாலேயே மொத்த பேரும் ஆண்டார்கள். கண்ணன் மட்டும்தான் மிச்சம். அவரு எதுகுலத்துல பிறந்த யாதவன் இல்லையோ,
சரி நாமும் புறப்படுறதுக்கு நாள் வந்துட்டு அதுக்கு தயார்படுத்தி போகணுட்டு ஒரு மரத்தினுடைய நிழலில் சயனித்து கொண்டார். அதுல சாஞ்சி சயனிச்சுண்டு ஒரு காலை மடித்து கொண்டு மற்றொரு காலை தூக்கி இந்த கால் மேல வச்சிருந்து அது மரத்துக்கு பக்கத்துல இந்த திருவடி இப்படி இருக்கும்படி படுத்துட்டு இருந்தார். இதை யாரோ ஒரு வேடம் கண்டான். மான் இப்படி குனிஞ்சுட்டு தண்ணீர் குடிக்கிறாப்புல இருந்திருக்கு. தன்னுடைய அம்பை பூட்டி அதே வேடம் மீனுடைய வயிற்றிலிருந்து இரும்பெடுத்து தீட்டி தன் அம்பல வச்சிருக்கானே அந்த வேடன் அம்பை எய்ய அது நேர கண்ணன் திருவடி கட்ட விரலில் போய் குத்த அதுவே காரணமாக கண்ணன் பரமபதத்துக்கு எழுந்துள்ளினார் என்றுதான் பாகவத புராணத்திலையும் விஷ்ணு புராணத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த அம்பை அடிச்ச வேடனுக்கு அப்பவே சொர்க்கம் கொடுத்தார் கண்ணன். நான் புறப்பட்டு போறதுக்கு ஒன்னாலாத உதவியை பண்ணியோ இல்லையோ, இது நீயும் சொர்க்கம் பெற்றுக்கொள். ஏன் சொல்ல வந்தேன், துர்வாசருடைய அவர் பாயசத்தை பூசிக்கோன்னு சொல்ல கால் வரைக்கும் கண்ணன் பூசிக்க காலில் பூசிக்காம விடவே அந்த காலில் அடிபட்டே பரமபதத்துக்கு போய் சேர்ந்தான். அது கண்ணனோட இவருக்கு ஏற்பட்ட அனுபவம். அம்பரீஷ மகாராஜாவினிடத்துல பெருத்த அபச்சாரப்பட்டுட்டார். அம்பரீஷன் ராமனுக்கு முன்னே பிறந்த அரசன், இக்ஷ்வாகு குலத்துல பிறந்தவன். அவன் ஓரொரு தடவையும் பட்சந்தோறும் ஏகாதசி விரதம் இருந்து துவாதசி அன்னைக்கு விரதத்தை முடிப்பார். காலை 8:30 மணிக்கு துவாதசி பாரணம் பண்ணி முடிச்சுடுவார். அன்னைக்கு பார்த்து சோதனையா துர்வாசர் வந்தார். ஆனா அம்பரீஷன் நினைச்சிருந்தது, நல்ல வேளை துர்வாசர் அதித்தி வந்திருக்கார், அவருக்கு வேண்டிய உபச்சாரத்தை பண்ணிட்டு அன்ன ஆகாரம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துவாதசி விரதத்தை முடிச்சுப்போம், நான் போய் தீர்த்தமாட்டு வரேன், மன்னா காத்து கொண்டுரு சொல்லிட்டு துர்வாசர் நதிக்கரைக்கு போயிட்டார். காணும் 8:30 8:40 8:45 காணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் விட்டோம்னா விரதம் வீணா போடும் ரிஷி மன்னனுக்கு புரிஞ்சு போச்சு. சரி சாப்பிடாது இருந்தோம்னால் ஏகாதசி விரதத்தை முடிச்சதாகாது, சாப்பிட்டுட்டா அதித்தியை வைத்து விட்டு சாப்பிட்ட குற்றத்துக்கு ஆளாகும். ரெண்டுமே தர்மமா இருக்கே, எதை பண்றது எதை விடுறதுன்னு தெரியல. இதுக்குதான் தர்ம சங்கடம்னு பேர். இது ஒரு தர்மம் அது ஒரு தர்மம், ரெண்டுத்துக்குள்ள எது முடிவு பண்றதுன்னு தெரியல. தர்மத்துக்குள்ள சங்கடம். ஆனா நாம சொல்றது இது அதர்மம் அது தர்மம் இருந்தா இந்த ரெண்டுத்துக்குள்ள முடிவு பண்ண தெரியாத தர்ம சங்கடம்ங்கிறோம். அது தப்பான அபிப்பிராயம். லஞ்சம் வாங்கலாம், பெண்ணுக்கு நல்லா கல்யாணம் பண்ணலாம், வாங்காமல் இருக்கணும். எது இப்ப முடிவு பண்றதுன்னு தெரியலையே சுவாமி. லஞ்சம் வேண்டாம், நன்னா பொண்ணு கல்யாணம் பண்ணலாம், அதை பண்ணலாமா, இல்ல இன்னும் 4 பேர் வாங்கறது இல்லை, அப்படி இருந்திருக்கலாமா, எனக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்குன்னுப்பா. இது தர்ம சங்கடமே இல்லை. ஏன்னா இதுல ஒரு அதர்மம் ஒரு தர்மம். அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் ஒப்பிட்டு தர்ம சங்கடம் கிடையாது. இது ஒப்பிட்டாலே அதர்மத்தை விட்டுடணும், தர்மத்தை தான் பச்சணும். ஆனா ரெண்டுமே தர்மமா இருக்கணும். அதற்குள்ள எது பண்றதுன்னு முடிவு செய்ய முடியலன்னு தான் தர்ம சங்கடம். இப்ப இவனுக்கு ரெண்டும் தர்மம் பாருங்க. ஏகாதசி விரதத்தை துவாதசி அன்னைக்கு காத்தால முடிக்கணுங்கிறதும் தர்மம் தான், துர்வாசரை வச்சுட்டு சாப்பிடக்கூடாதுங்கிறதும் தர்மம் தான். ரெண்டுத்துக்கு இடைப்பட்டு அம்பரீஷன் முடிவெடுத்தார். தீர்த்தத்தை குடிச்சு பாரணத்தை முடிச்சுட்டார். தீர்த்தம் சாப்பிட்டா அது சாப்பாடு சாப்பிட்டதுக்கு நிகர் ஆகாது. அதனால அதித்தியை வச்சுட்டு சாப்பிட்ட குற்றம் வராது. எப்ப ஏதோன்னு வாய்க்குள்ள போயிடுத்தோ தீர்த்தம் சாப்பிட்டா நிர்ஜலமா இருக்கிற ஏகாதசி விரதம் முடிஞ்சதா தான் அர்த்தம். தண்ணீர் கூட குடிக்காத ஏகாதசி விரதம் இருந்தால் அப்ப தீர்த்தம் சாப்பிட்டா கூட அது முடிஞ்சதா தான் அர்த்தம். இப்படி பார்த்து இதையும் சரிப்படுத்தினுட்டார். அப்படி துர்வாசரையும் கோவப்படுத்த கூடாதுன்னு பண்ணார். இவர் என்னெல்லாம் யோசிச்சு பண்ணாரோ சேர்த்து வச்சு துர்வாசர் கோவம். திரும்பி வந்தவர் மன்னனை பார்த்த உடனே, என்ன தீர்த்தம் குடிச்ச போல் இருக்கே, அம்மாமா பாரணத்தை முடிக்க வேண்டியது குடித்தேன்னா இந்த அப்படி சாப்பம், அது எப்படி நீ செய்யலான்னு கழிய வசத்தினார். அம்பரீஷன் பரமபக்தன். அதனால பெருமாள் சக்கராயுதத்தை அவரோடையே வச்சு இவனை நன்னா ரட்சிச்சுக்கோன்னு சொல்லியிருந்தார். உடனே சுதர்சன சக்கரத்துக்கு கோபம், நம்ம பக்தனு இவர் யார் சாபம் விடுறதுக்கு, அவன் என்ன தப்பு பண்ணிருக்கான் இவர் சாபம் போடுறதுக்கு. சுதர்சனர் துரத்த ஆரம்பித்தார். பீடித்து எப்படி கருடனால் துரத்தப்படும் பாம்பு ஓடுமோ அதை போல துர்வாசர் இங்கும் அங்கும் ஓடினார். கைலாசத்துக்கு போனார். நம்முடைய இடத்துக்கு நீர் வரவே வேண்டாம், பகவானுடைய விரோதத்தை நான் சம்பாதிச்சுக்கிறதா இல்லை, நீர் வேணா பிரம்மாண்டத்தில் கேட்டுக்கும்னு சிவன் அனுப்பிச்சு வச்சுட்டார். சத்தியலோகத்துக்கு போனா நம்மாலும் ஏதும் செய்வதற்கில்லை, நீர் விஷ்ணுவனிடத்துல கேளும்னு அனுப்பிச்சார். விஷ்ணு லோகத்திலேயே போய் விழுந்து சேவிச்சார். அவரும் சொன்னார், நாம் பக்தர்களுக்கு பராதீனன், இதில் நாம் செய்வதற்கு ஒன்றுமில்லை, எங்கு அபச்சாரப்பட்டீரோ அங்கேயே போய் பிரார்த்தித்துக் கொள்ளும் என்று அவர் கூறினார். கடைசியில எல்லாருமே கை விட்டுட்டாளே. அப்ப பெருமாள் சொன்னதுதான் ரொம்ப ஆச்சரியம். நான் பக்தர்களுக்கு ரொம்ப அடங்கியவன், அவர்கள் என்ன சொல்றாலும் நான் அப்படித்தான் கேட்பேன். எதை போல, நல்ல குலத்து பெண்டிர்கள் நல்ல குணத்தாலே தங்கள் கணவன்களை எப்படி கைக்கடக்கமாக வைத்திருப்பார்களோ அதை போல் என் பக்தன் என்ன கைக்கடக்கமா வச்சிருக்கான். இது பாகவதத்துல கண்ணன் சொல்லியிருக்க நேர் திருஷ்டாந்தம். ஆரெல்லாம் இந்த திருஷ்டாந்தம் படி நடக்கணுமோ நடந்துக்கலாம், அதுக்காக சொல்ல வந்தேன். ஆருக்கெல்லாம் ஆனா ஒண்ணும் கைக்கடக்கமா வச்சிருக்கிறது எப்படி, நல்ல பண்பாலே, சரீர சக்தியால் இல்லை, அதை சொல்லணும். இப்போ நல்ல பண்பாலும் பணிவாலும் ஆராதனத்தாலும் பெருமானுக்கு ஆராதனை பண்றது, விருந்தாளிகளுக்கு விருந்தோம்பல்,
தர்ம மார்க்கத்தை நடத்துறது. இதை போல இருக்கிறதுனால தாராளமா கணவனை கையில வச்சிருக்கலாமே. ஏன் மூர்தானம் பத்யுராரோக பிரஜயாஜ விராட் பவான்னு வேத மந்திரம், வேதமே சொல்றது. கணவனை பார்த்து இன்னென்ன மந்திரங்கள், மனைவி நடத்துற இன்னென்ன மந்திரங்கள்னு ஒன்று இல்லையோ, அதுல ஒரு மந்திரம். பெண்ணை பார்த்து கணவனை சொல்லணும், மூர்தானம் பத்யுராரோக, உன்னுடைய பதியினுடைய தலைக்கு மேல ஏறி உட்கார்ந்துக்கோ. பிரஜயாஜ விராட் பவ, நிறைய குழந்தைகளை பட்டு சுதந்திரையா நன்னாரு. ஒரு பெண்ணு கொஞ்சம் சம்ஸ்கிருதம் தெரியும், இந்த மந்திரம் சொன்னது காதுல விழுந்தது. மூர்தானம் பத்யுராரோகான்னு வாத்தியார் சொன்னாரோ இல்லையோ, சட்டுன்னு மனையில இருந்து எழுந்திருந்தா. வாத்தியார் எதுக்கு எழுந்திருக்கிறமா, உட்காரு, இன்னும் பண்ண வேண்டியதெல்லாம் இருக்கேன். நீர் தானே தலைமையில ஏறி உட்காரணும்னு இப்பதானே சொன்னீர், அதுக்காகத்தான் சரி எழுந்தேன்னா. இப்படி நேர ஏறி உட்காரது சாஸ்திரம் சொல்லல, உன்னுடைய பண்புகளால குடும்பத்தை ஜெயித்திருன்னு சொல்றது புரிஞ்சுக்கோ. அப்ப கல்யாண மந்திரத்தில் இருக்கிற அர்த்தத்தையும் புரிஞ்சுக்கணும் இல்லையோ. ரொம்ப ஆச்சரியமான மந்திரங்கள். அப்பாலான ஒரு பெண் சன்னியாசினியை பத்தி தான் நிறைய மந்திரங்கள் உண்டு. ரிக்வேதத்துல 10வது மண்டலம் முழுக்கவே கல்யாண மந்திரம். அப்ப நடந்த கல்யாணத்தை வச்சுதான் இன்னைக்கும் கல்யாணங்கள் நடந்துட்டு இருக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன், துர்வாசர் பெருமானிடத்துல போய் கேட்டார், அவர் முடியாதுட்டார். நம்ம பக்தருக்கு ரொம்ப அடங்கினவர், நமக்கு வேணும்னா பக்தனிடத்திலே போய் கேட்டுக்கோம்னு திரும்ப வந்தார். அம்பரீஷன் காலில் விழுந்தார். அம்பரீஷன் அப்புறம் ஹேத்திராஜனான சக்கரத்தாழ்வார ஸ்தோத்திரம் பண்ணி அவர் மனசு இறங்கி இறுதியாக அவருக்கு விடுதலை ஏற்பட்டதுன்னு சரித்திரம். அது துர்வாசரை பத்தினது. அவர் கடைசியா சொல்லிட்டார், அஹோ அனந்த தாசானாம் மகாத்மியம். இன்னைக்கு தெரிஞ்சுட்டேன், பெருமானுடைய தாசர்களுக்கு இருக்கிற மகாத்மியம் புரிஞ்சுட்டேன். இனிமே ஒரு நாளும் பக்தர்கள் இடத்தில் அபச்சாரமே படமாட்டேன் என்று கூறினார். துரியோதனனுடைய வஞ்சக எண்ணத்துக்கு இணங்க இவர் பண்ணது ஒரு அழகான கதை. துரியோதனன் பாண்டவர்களை எப்படியான எதிலியான சிக்க வைக்கணுங்கிறதுக்காக நிறைய ரிஷிகளை எல்லாம் வேண்டியவர்களை ஆக்கினுட்டான். அவர்களுக்கு சம்பாவனை கொடுத்து அவர்களுக்கு கைங்கரியம் பண்ணி பண்ணி அனுப்பிச்சு ஏதான பாண்டவர்கள் தப்பு பண்றாளா, அவள்கிட்ட அபச்சாரம் பண்ணி பண்ணி சாபம் வாங்கிக்கிறாளான்னு யோசிச்சுதான். அதே போல ஒரு தடவை துர்வாசரை பிடிச்சுட்டான். அவருக்கு வேண்டிய நன்னா பணிவிட பண்ணா துர்வாசர் குறைய ஆனந்தம். துரியோதனா என்ன வேணுமோ எனக்கு கேளு, எனக்கு ஒரே ஒரு பிரார்த்தனை, பாண்டவர்கள் சாப்பிட்டு திரௌபதி சாப்பிட்டு முடிச்ச பிற்பாடு நீர் அதிதியா ஒரு தடவை அவ காட்டுல இருக்கிற ஆசிரமத்துக்கு போகணும். இதுதான் பிரார்த்தனை. துர்வாசர் அதுக்கு என்ன அவசியம் போயிட்டேன்னு அவருக்கு ஒன்றும் மர்மம் தெரியல. அவ சாப்பிட்டு இருந்தா என்னப்போ, அதுக்கப்புறம் நமக்கு பண்ணி போட்டுட்டு போறான்னு நினைச்சுன்னு ஒரு ஒத்துனுட்டார். வந்தார். பாண்டவர்கள் வர்ற அதிதிகளுக்கெல்லாம் உணவு போடுறதுக்கு ஒரு வகை, இந்திராதி தேவர்கள் கொடுத்திருக்கிற ஒரு அக்ஷய பாத்திரத்தை திரௌபதி கையில வச்சிருப்பலாம். அக்ஷய பாத்திரம் 5 பேருக்கு சோறு கொடுக்கும், 5000 பேருக்கும் சோறு கொடுக்கும். ஆனா திரௌபதி கடைசியா சாப்பிடணும். அவ சாப்பிட்டு முடிச்சுட்டாள்னா அக்ஷய பாத்திரம் அப்புறம் அன்னைக்கு கொடுக்காது, மறுநாள் தான் கொடுக்கும். இத போல ஒரு அக்ஷய பாத்திரம் அவ கையில இருந்திருக்கு. அன்னைக்கு துர்வாசர் வந்தார். திரௌபதி கூட சாப்பிட்டு முடிச்சாச்சு. அவ சாப்பிட்டுட்டான்னு தர்மபுத்திரருக்கு தெரியல. திரௌபதி உள்ள சாப்பிட்டு முடிச்சுட்டா. தர்மபுத்திரர் வாசல் இருக்கார். வந்தவர் துர்வாசர் விழுந்து நமஸ்கரிச்சுட்டு, தேவரீர் தீர்த்தமாடிட்டு வந்தா உணவு தயார், இப்பவே அழிக்கிறேன் தர்மபுத்திரர் ஒத்துண்டார். இந்த சரித்திரத்தையும் தெரிஞ்சுக்க வேண்டியது, யார் விருந்தாளி வந்தாலும் உள்ள போய் என்ன இருக்குன்னு கேட்டுனுட்டு தான் ஒத்துக்கணும். அதை விட்டுட்டு உள்ளேயே போகாமல் பால் சாப்பிட்றீங்களா, பழரசம் சாப்பிட்றீங்களா, இது சாப்பிட்றீங்களான்னா அப்புறம் போய் கேட்ட, இப்ப யாரை கேட்டு ஒத்துக்கொண்டீர்கள், இங்க என்ன இருக்கு பார்க்க வேண்டாமா, கடைக்கோடி போய் வாங்கிட்டு வர முடியுமா, கேட்டுன்னு போய் செய்ய வேண்டாமோ. அதை போல ஒரு தப்பு உண்டா. தர்மபுத்திரர் திரும்பி போய் கல்யாணி திரௌபதி இதை போல துர்வாசர் வந்திருந்தார், தீர்த்தமாட்டு வரேன்னு போயிருக்கார், எல்லாம் தயாரா வச்சிருக்கியா? ஒண்ணும் இல்லை. பதறி போய் தர்மபுத்திரன் இடத்துல இருக்கிற நிலைமையை கூறினார். ஓ இப்ப என்ன பண்ண போறோம், ருஷி வந்தா சாபம் போட்டு வரேன்னு தர்மபுத்திரன் கலங்கினார். பாஞ்சாலி உடனே திரௌபதி கண்ணனை பிரார்த்திக்க கண்ணன் அங்கேயே தோன்றினார். என்ன நடந்தது திரௌபதி, என்ன கவலை, ஏன் என்ன கூப்பிட்டேன், இந்த மாதிரி இக்கட்டெல்லாம் நான் சிக்கினுட்டேன், இப்போ என்ன ஷோர் இல்லை, முடிஞ்சு போச்சு, யாது பண்றதுன்னு தெரியல, எல்லாம் பாத்திரம் எல்லாம் கவுத்தாச்சு. கண்ணனுக்கு ஒரே ஒரு விஷயத்துல ரொம்ப நம்பிக்கை, திரௌபதிக்கு ஒழுங்கா பாத்திரம் தேய்க்க தெரியாது. அதை அவர் நன்னா தெரிஞ்சு வச்சிருந்தார். நீ திரௌபதி போய் பாத்திரத்தை எடுத்துன்னு வந்தா, பாத்திரம் வந்தது, அதுல ஒரே ஒரு துளி கீரை ஒட்டி கொண்டிருந்தது. அந்த கீரையை எடுத்து தான் சாப்பிட்டார். சாப்பிட்டதுனால மொத்த ரிஷிகளுக்கு தீர்த்தமாட போனவாளுக்கு பசி தீர்ந்து போய்விட்டது. அப்ப பக்கத்துல இருந்த நகுல சகதேவாளை பார்த்து, சாப்பிடறதுக்கு வா நீ துர்வாசரை கூப்பிடு வரட்டும். இவன் கூப்பிடுறான். போய் சகதேவன் போய், துர்வாசரே சாப்பாடு தயாரா இருக்கு, நீங்க எல்லாம் வரலாம், ஆதித்யத்துக்கு காத்துட்டு இருக்கோம்னா. எழுந்த ரிஷிகள் பார்த்தா, என்னது சாப்பிடும்படியே இல்ல, வயர்லாம் ரொம்ப முழுக்க ரொம்பி நாப்பல இருக்கு. துர்வாசரை மட்டும் முன்னாடி விட்டுட்டு மிச்ச ரிஷிகள்லாம் பின்னாடியில இருந்தே வேற பக்கம் பறந்து போயிட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு துர்வாசர் திரும்பி பார்த்தா, நமக்கும் பசி ரொம்பிட்டா மாதிரி இருக்கு, பின்னாடி வந்த ரிஷிகள் எல்லாம் வேற காணும், துரியோதன நடத்துற வேற வாக்கு கொடுத்திருக்கோம், என்னமோ இங்க நடக்கிறது, என்ன நடக்கிறதுன்னு யோக திருஷ்டியில பார்த்தார். கண்ணன் கடலணையை பற்றி இருக்கிறபடியால் இவர்களிடத்தில் நெருங்க முடியாது என்கிற உண்மை துர்வாசர் தெரிஞ்சுட்டு துரியோதன இடத்துல போனார். துரியோதனா நீ தான் உண்மை தெரிஞ்சுக்கணும், நான் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்லைன்னு. உனக்கு புரிஞ்சுக்கோ, எத்த யோகேஸ்வர கிருஷ்ணா
எத்திர பார்த்தோ தனுர்தர தத்திர ஸ்ரீர் விஜயோ பூதி துருவானீதிர் மதிர் மம. எங்கு கண்ணனோ எங்கு அர்ஜுனனோ அங்குதான் விஜயஸ்ரீ. அது தெரியாமல் யார் யாரையும் அனுப்பிச்சிருக்கியே, இந்த தப்பு பண்ணாத துரியோதனா. என்ன துர்வாசர் போய் சொன்னார்னு சரித்திரம். இந்த சரித்திரத்திலேருந்து முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, ரெண்டு விதமா நீங்க புரிஞ்சுருக்கலாம். ஆகவே எப்போதும் பாத்திரத்தில் மிச்சம் வைத்து தேய்க்க வேண்டும் என்னும் புரிஞ்சுருக்கலாம். ஆகவே மிச்சம் வைக்காமல் தேய்க்க வேண்டும் என்னும் புரிஞ்சுருக்கலாம். ரெண்டு எது வேணா இருக்கலாம். ஆனா இப்போதைக்கு நீங்க என்ன பதில் சொல்லுவேன், மிச்சம் வச்சு தேய்ச்சதுனால தானே தப்பித்தா, அதனால மிச்சம் வச்சு தான் தேய்க்கணும்னால். ஆனா வேறொரு இடத்துல திரௌபதியும் ருக்மிணி தேவியும் பேசிட்டு இருக்கா. மகாபாரதத்துல பெருத்த சரித்திரம், ஒரு 2 அத்தியாயம் முழுக்க இவ 2 பேரும் பேசுறா. வீட்டை ஒரு பெண்ணு எப்படி வச்சுக்கணும்னு ருக்மிணியும் திரௌபதியும் பேசிக்கிறா. அப்பவா ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லுண்டது, நான் எப்பவும் தீர்த்தமாடி பளிச்சுன்னு தான் இருப்பேன், நன்கு துவைக்கப்பட்ட புடவையத்தான் கட்டிப்பேன், சன்னிதானத்தை தொடச்சி பெருக்கி மொழிகி நன்னா சாணகத்தை இட்டு மொழிகி கோலம் போட்டு தான் வைப்பேன், எல்லா விளக்குகளையும் பளிச்சுன்னு தேய்ச்சி தான் வைப்பேன், ஒரு துணி எந்த இடத்துலையும் கிடக்கும்படி பார்த்துக்க மாட்டேன், அதை மடிச்சு மடிச்சு தான் எடுத்து வைப்பேன், காலை இரவு என்ன உணவு வேணுமோ அந்தந்த வேலைக்கு அப்பப்பதான் சமைப்பேன், ஒரு வேளையில சமைப்பதை மற்றொரு வேலைக்கு வைக்கவே மாட்டேன், பாத்திரத்துல எல்லாம் துளி கூட அழுக்கு இல்லாதபடிக்கு அப்பப்ப தேய்ச்சி வச்சிருவேன். சில வீட்டுக்கு நாம போயிருந்துச்சே தீர்த்தம் கொடுங்கன்னு கேட்போம், கொண்டு கொடுத்தா கையை பிடிச்சா பாத்திரம் வழுக்கும், அப்படி இருக்கலாமா? சில சமயத்துல உள்ள பார்த்தோம்னு சொன்னால் ஒரு 10 நாள் ஆயிருக்கும் போல் இருக்கு தேய்ச்சி அப்படின்னு சொல்றாப்புல இருக்கும். நாம உட்கார்ந்து சாப்பிடுறோம், சாப்பிட்ட இடத்தை நன்னா எடுத்து சுத்தம் பண்ண வேண்டும். சாணகத்தால சுத்தம் பண்ற வழக்கத்தை இப்ப நாம விட்டுட்டோம். அது விட்டது ரொம்பவே தப்பு. ஏன்னா சாணகத்தினால வீட்டுக்கு எத்தனையோ நன்மை ஏற்படும். இல்லை நாங்கள்லாம் இப்ப பளபளான்னு வீட்டுக்கு என்னென்னமோ கல்லை போட்டு வச்சிருக்குமேன்னு கவலைப்படாதீங்க. அந்த இடத்த சாணகத்தால மெழுகினாத்தான் அது நல்லது. அது மஞ்சள் பொடியோட மொழிகிடுறோம், சாணகம்லாம் கிடைக்கிறது இல்லை. மாட்டை பார்த்தே நாளாச்சு சுவாமி, இதுக்கு மேல நாங்க வேற சாணகத்தை போய் தேடி வந்து அத்தை வச்சுன்னு பண்ண முடியுமானால் செய்ய வேண்டும். இன்னும் கிராமத்து புறத்துல போனா வீட முழுக்க சுத்தி எவ்வளவு அழகா மொழிகி வச்சிருக்கா, மஞ்சளா பளிச்சுன்னு இருக்கு பாருங்க. மார்கழி மாசத்துல 30 நாளும் வீட்டு வாசல்ல கோலம் போட்டு கோலத்தினுடைய நடு புள்ளியில சாணகத்தை வைத்து ஒரு புஷ்பத்தை வச்சு பார்த்திருக்கீங்களா? ரொம்ப நாள் இந்த பழக்கம் இருந்தது இல்லையோ, இப்ப அந்த பழக்கமே இல்லை. மார்கழி மாசமோ அல்லது நவராத்திரி வரும்போதோ சின்ன விசிறி, பட்டாடை, வெத்தலை பாக்கு, குங்குமச்சிமிழ், கண்ணாடி, இது எல்லாத்தையும் வெத்தலை பாக்குற ரொம்ப நாள் வச்சு கொடுத்துருந்தோம். இப்ப அதுக்கு பதில் எல்லாரும் 50 ரூபா பணம் வச்சு கொடுத்துருட்டா. இதை போய் வாழ்ந்து வர்றதுக்கு மெனக்கடத்து ஒருத்தரும் தயாரா இல்லை. இப்போ இது ஏன் வாங்கணும், இதை ஏன் எடுத்து வைக்கணும்? பலரும் இப்ப கல்யாணத்துக்கு வச்சு கொடுக்கணும்னா முன்னாடி எல்லாம் மேலாடைக்கு துணி சின்னது பெண்களுக்கு வாங்கி கொடுப்பா. இல்லைன்னா இப்ப எல்லாருக்கும் ஏதோ ஒரு பாத்திரம், அந்த பாத்திரத்தை வச்சு என்ன பண்ண போறாளோ, இதை விட ஒரு புத்தகமோ வேற ஏதானும் வாங்கி கொடுத்தாலும் பிரயோஜனப்படும். ஒன்னும் ஒழுங்கா பழைய நாள் படி வெத்தலை பாக்கு கண்ணாடி முதலான எல்லாம் வச்சு கொடுக்கணும். அப்படி அதெல்லாம் முடியலையா, ஏதோ புத்தகமோ மற்றதோ நல்ல விஷயமோ கொடுக்கலாம். வெறும் வெத்தலை பாக்க அவசியம் கொடுக்கணும். முகூர்த்தத்துக்குன்னு இருக்கிற வெத்தலை பாக்க கொடுக்காத விட்டுடக்கூடாது. இன்னைக்கு நமக்கு வேலை குறையணுங்கிறதுக்காக எல்லாத்தையும் தளிகை பண்றவர் இடத்துல விட்டுட்டு அவரே வெத்தலை பாக்கு வந்து வாசல்ல வச்சு வாங்கிட்டு போட வேண்டியதான்.